மேடம் அந்த போனை கொடுங்க. இந்தாங்க. கான்ஸ்டபிள் இதை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. வந்திருக்கிற வரைக்கும் தெளிவா சொல்றாங்க. பணத்தை கொடுக்கலன்னு என் புருஷனை கொலை பண்ணிட்டா என்ன செய்வீங்க? மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். என் புருஷன் உசுர் போனதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? ஏன் அத்தை, அவரு உங்க புள்ள தானே, நீங்க தானே பெத்தீங்க. அவங்க உயிரை காப்பாத்த நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்க புள்ள உசுரோட உங்களுக்கு பணம் தான் பெருசா போச்சு இல்ல? ஐயோ, இப்படி ஒரு சுயநலவாதிகள் வாழ்ற குடும்பத்துல என் புருஷன் பிறந்தாரு. கொஞ்சம் பொறுமையா இருமா. வலிக்குது மாமா, நான் அப்படிதான் பேசுவேன். என் புருஷன் உயிர் தான் எனக்கு பெருசு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் என் உயிரை மாச்சுப்பேன். அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தானே லெட்டர் எழுதி செத்து போவேன். என்ன ஸ்னேகா பேசுற நீ? நாங்க என்னமோ விஜயை காப்பாத்தாம விட்ட மாதிரி பேசுற. வேற எப்படி பேசணும்னு சொல்றீங்க மாமா? பணம் கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களே. உங்க காலம் முடிஞ்சு போச்சு மாமா. அவர் என் புருஷன். அவர் இல்லாம என்னால வாழ முடியுமா? அக்கா, அவரை காப்பாத்திடலாம்க்கா. அதுக்கு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பணம் இல்லாம எப்படி காப்பாத்துவேன்? உன் புத்திசாலித்தனத்தை காமிக்கிறதுக்கு ஏன் புருஷன் உயிர் தான் கிடைச்சதா? இதுவே உன் புருஷனை கடத்திருந்தாலும் இப்படித்தான் பேசுவியா? அக்கா பேசாதடி. அக்காவா அக்கா? அது சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாதுல்ல. பணம் நோண்டு அப்படியே குதிக்கிற. அத்தை, இப்ப பணம் கொடுத்து என் புருஷனை காப்பாத்த முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடுங்க. நான் என் அம்மா கிட்ட கேக்குறேன். இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்தாவது நான் என் புருஷனை காப்பாத்திக்கிறேன். எனக்கு அவர் தான் முக்கியம். யோசிக்கலாம் டைம் இல்ல, டக்குன்னு முடிவெடு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்தமிச்சு அவனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரலாம். சார், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ரொம்ப ஷார்ட் கால், அதனால ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல, இது சரியா வராது. நான் என் அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். அக்கா, வேதா, வேதா, நாம பணத்தை கொடுத்துருவோம். இல்லன்னா இதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். சார், உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கடத்தல்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டா அவனுங்க தொடர்ச்சி அந்த தப்பை பண்ணுவானுங்க சார். அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். சார், எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. எங்க பையனை காப்பாற்றணும், அவ்வளவுதான். வேற நம்பர்ல இருந்து கால் வருது. அவனுங்களா தான் இருக்கும் மேடம். பேசுங்க. பேசு பேசு. அத்தை, என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். நான் பணம் கொண்டு வரேன்னு சொல்றேன். என் அம்மா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்னேகா, கொஞ்சம் வாயை மூடு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவன் ஏன் புள்ள, அதுக்கப்புறம் தான் உன் புருஷன். வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. காலை அட்டன் பண்ணி பேசு. கான்ஸ்டபிள், திரும்ப அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லு. ஓகே சார். என்ன மேடம், முடிவு பண்ணிட்டீங்களா? நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துடுறேன். என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இவனை கொலை பண்ணி எனக்கு என்ன மேடம் பிரயோஜனம்? எனக்கு பணம் வந்தா சரி. அப்புறம் பணத்தை கொடுத்து விட்டு கூடவே இந்த போலீஸை அனுப்புவீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியெல்லாம் பண்ணா டேய். ஐயோ, விஜய், விஜய், அண்ணா, அவரை அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. விஜய். ஐயோ, ஐயோ, அவரை அடிக்காதீங்க. என் பையனை அடிக்காதீங்க. இவனுங்க யாருன்னே தெரியலமா. என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றாங்க. கேட்கிற படத்துல கொடுக்காதீங்கம்மா. போலீஸ் கிட்ட போங்கம்மா. இவங்களால அரெஸ்ட் பண்ண வைங்கம்மா. இவனுங்கள மாதிரி ஆளுங்களா சும்மா விடக்கூடாதுமா. ஏய், போங்கம்மா போலீஸ் கிட்ட. அம்மா, ஐயோ, அவரை அடிக்காதீங்க. அம்மா, போலீஸ் எல்லாம் வர சொல்ல மாட்டோம். அவரை அடிக்காதீங்க ப்ளீஸ். எவ்வளவு திமிர் இருந்தா உன் புருஷன் போலீஸ்க்கு சொல்ல சொல்லுவான்? அம்மா வேண்டாமா. இவனுக்கே இவன் உயிர் மேல அக்கறை இல்ல போலயே. என்ன வேதா மேடம், உங்களுக்கு பணம் தான் பெருசா என்ன? ஏய், நான் தான் பணத்தை தரேன்னு சொல்லிட்டேனே. அப்புறமும் ஏன் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க?
ஒண்ணும் பண்ணிடாத அவனை. சரி, பணத்தை எங்க கொண்டு வரணும்? உங்க சின்ன மகன் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புங்க. எங்க வரணும்னு அம்மா வேண்டாமா, நான் அப்புறம் கால் அம்மா பண்ணி சொல்றேன். அனுப்பாதீங்கம்மா பணத்தை. சரி, போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ உங்க பையனை ஃபாலோ பண்ணி வந்தாலோ யோசிக்கவே மாட்டோம். ஜாக்கிரதை. இல்ல இல்ல, சஞ்சய் மட்டும்தான் வருவான். அவன் கூட யாரும் வர மாட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்னையா சார் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா? இல்ல சார், அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு லொகேஷன் காட்டுதுன்னு சொல்றாங்க சார். எங்க இருக்காங்கன்னு சரியா கண்டுபிடிக்க முடியலையா சார்? பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க மேடம். சார், இதுல நீங்க தலையிட வேண்டாம். நாங்க பணத்தை கொடுத்து அவரை காப்பாத்திக்கிறோம். ப்ளீஸ் நீங்க ஒதுங்கிக்கோங்க. நீங்க ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அப்புறம் ஏன் புருஷனுக்கு தான் ஆபத்தா முடியும். ஆமா சார், பணம் தானே, போனா போகட்டும். முதல்ல என் பையன் நல்லபடியா வீடு திரும்பட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. மேடம், உங்க பையனுக்கும் ஆபத்து இல்லாம அந்த கும்பலையும் பிடிக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் சொல்றேன். ஒரு பிளானும் வேண்டாம். நீங்க முதல்ல எங்க இருந்து கிளம்புங்க. மேடம், முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? அவன் சொன்ன மாதிரியே சஞ்சய் கிட்ட பணத்தை கொடுங்க. நான் அந்த பணத்துக்கு நடுவுல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வைக்கிறேன். அது ரொம்ப சின்ன சைஸ் தான், உள்ள இருக்கிறதே தெரியாது. பணம் அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் அவங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவனுங்களை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவோம். யோசிக்காதீங்க மேடம், அவனுங்களெல்லாம் விடக்கூடாது. அத்தை, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒன்றும் ஆகாது மேடம், ப்ளீஸ் எங்களை நம்புங்க. சரி சஞ்சய், நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா, அப்பா கொண்டு வந்துட்டேன். பணம் ரெடியா இருக்கு சார். என்னங்க சார்? சார், நீங்க கிளம்புங்க, நாங்க அந்த ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி வரோம். நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வாங்க சார், அவங்களுக்கு டவுட் வரக்கூடாது சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். நான் கிளம்புறேம்மா. இத பாரு சஞ்சய், கொஞ்சம் கவனமா இரு. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா. டேய் சஞ்சய், பணத்தை கொடுத்துட்டு விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே கால் பண்றேன். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. சரி. கான்ஸ்டபிள் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ராக்கரை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வாங்க சார். ஹலோ, எங்க இருக்க? இதோ வந்துட்டே இருக்கேன். நீங்க கேட்ட பணத்தோட. எந்த இடத்துக்கு வரணும்? உன் ஃபோனுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வந்துரு. சரி. போலீஸ் உன்னை ஃபாலோ பண்ணி வருதா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்க உங்களை இந்த கேஸ்ல தலையிட வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டோம். ஓ அண்ணன் உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம், ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு நம்புறேன். இல்ல, நான் மட்டும்தான் வரேன். யாருமே என்ன ஃபாலோ பண்ணி வரல. வந்துட்டு கால் பண்ணு. விஜய் சேஃபா என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உங்களுக்கு. ட்ராக்கரை கரெக்டா ஃபாலோ பண்ணி போ. ரூட்டை விட்டுறாத. ஓகே, சரிங்க சார்.
அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சஞ்சய் பணத்தை கொடுத்திருப்பாரா? அவரை பார்த்திருப்பாரா? சஞ்சய்க்கு கால் பண்ணி பாருங்க. சஞ்சய் எங்கடா இருக்க? அவங்கள பாத்துட்டியா? போயிட்டே இருக்குப்பா, இன்னும் ரீச் ஆகல. சரி, அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. அவங்களுக்கு டவுட் எதுவும் வரல? தெரியலப்பா, மாத்தி மாத்தி லொகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்றா. சரிப்பா. சீக்கிரமா அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு விஜயை கூட்டிட்டு வா. ஓகேப்பா. என்னாச்சு மாமா? இடத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அந்த டிராக்கர் எல்லாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? ஐயோ கடவுளே, அவருக்கு ஒண்ணும் ஆக கூடாது. மாமா, நான் கிளம்புறேன். நீ எங்கடி போற? எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அவர் தனியா வர போயிருக்காரு, அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு. ஒன்னும் தேவையில்ல, நீ வீட்லயே இரு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே நீ வர புதுசா கிளம்புறியா? ஆமா வித்யா, நீ அங்க போய் என்ன பண்ண போற? இல்ல மாமா, அவங்க பணத்தை கொடுத்த உடனே அவர் விட்டுருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாதுல. இப்படி நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடத்த மாத்துறவங்க என்ன வேணாலும் செய்யலாம்ல. அவனுங்க கடத்தல்காரனுங்க, அவனுங்க கிட்ட நேர்மையை எதிர்பார்க்க முடியாது மாமா. சஞ்சய் வேற தனியா போயிருக்காரு. நீ சொல்றதும் சரிதான் வித்யா, அவனை தனியா அனுப்பி இருக்க கூடாது. சரி வா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். இல்ல மாமா, டவுட் வந்துரும். நான் மட்டும் போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய் அனுப்பிட்டா நான் திரும்பி வந்துருவேன். வேற எதுவும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். பணம் போயிட்டு போகுது மாமா, அவங்க 2 பேரும் பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வர அத்தை. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவர் நல்லபடியா திரும்பி வந்துடணும். மனசா, அண்ணி, அண்ணி, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது அண்ணி. அவர் பத்திரமா திரும்பி வந்துருவாரு. அழாதீங்க அண்ணி. ஏய், நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்ட. தெரியும், அங்கிருந்து பக்கத்துல தான், ஒரு 5 கிலோமீட்டர். என்ன யோசிக்கிற? லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. இந்த இடத்துக்கு தானே வர சொன்னேன், இப்ப எதுக்கு மாத்தி சொல்ற? ஹலோ ஹலோ, டிராக்கர் ஒரே இடத்துல நிக்குது சார். சஞ்சய் அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டார் போல இருக்கு. சரி, சீக்கிரம் போ. சரிங்க சார். சார், டிராக்கர் மூவ் ஆகுது சார். என்னையா? சரி சரி, சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. சரிங்க சார். ஓகே. ஹலோ, இப்போ ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு, அங்க வந்துரு. ஹலோ ஹலோ.
கன்ஃபியூஸ் பண்றானுங்க. அதான் சஞ்சய் வேற இடத்துல நின்னு போறாரு. வேகமா ஃபாலோ பண்ணியா? ஓகே சார். ஹலோ, வந்துட்டேன். உனக்கு ரைட்ல ஒரு ரோடு தெரியுதா? அப்படியே ஒரு 100 மீட்டர் முன்னாடி நடந்து வா. சரி. வேகமா போயா? போறேன் சார், போறேன். ஹலோ, வந்துட்டியா? வந்துட்டேன். எங்க இருக்கேன்னு சொல்லு. அப்படியே திரும்பி போய் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏய், என்ன விளையாடுறியான்னு? அண்ணன் பத்திரமா வருவான். என்னடா சொல்ற? என்ன விளையாடுறியா? எனக்கு என் அண்ணன் இங்க வந்தாகணும். என்ன விளையாடிக்கிட்டே இருக்க? ஏய், சொல்றேன், எங்கடா இருக்க? ஹலோ. சஞ்சய் சார். சார். என்னாச்சு? விஜய் எங்க? சார், அவனுக்கு என்ன ஏமாத்திட்டானுங்க சார். அங்க வா இங்க வான்னு கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில இங்க வர சொன்னானுங்க. அப்புறம் என்ன முன்னாடி நடந்து வர சொல்லிட்டு பேக் திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவனுங்க கன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் நினைச்சேன். யோ, ட்ராக்கர் என்ன ஆச்சு? சார் தெரியல சார், திடீர்னு சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு சார். நல்லா செக் பண்ணியா? நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. விஜய் பத்தி எதுவும் சொன்னானுங்களா சார்? சார், அவனை வீட்டில் விட்டுருவோன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அவங்க வேற ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியுது சார். சார், ட்ராக்கர் ஒர்க் ஆகுது சார். 4 கிலோமீட்டர் சிக்னல் காமிக்குது சார். சஞ்சய் சார், நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க. சரிங்க சார். வீட்ல இருந்து கால் பண்ணா இப்போ எந்த தகவலும் சொல்லாதீங்க. சரிங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் பின்னாடி வரேன். சீக்கிரம். சார், ட்ராக்கர் அந்த ஆட்டோல தான் சார் காட்டுது. சீக்கிரம் போ, அந்த ஆட்டோவை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டு. சீக்கிரம் இறங்கி வாங்கயா. ஓகே சார். ஏய், இங்க வா. என்னாச்சு சார்? சொல்றா. யோ, ஆட்டோல போய் பாரியா. ஓகே சார், நான் போய் பாரியா. ஓகே சார். சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னையா செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், என்னாச்சு? இவன் தான். யோ, எங்கயா அவனுங்க? ஏய், எங்கடா என்ன? சொல்றா. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார், நான் சவாரி இறக்கி விட்டு வரேன் சார். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? இல்ல சார். எங்கடா என்ன? மரியாதையா சொல்லு. அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், நான் சொல்றது கேளுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். கான்ஸ்டபிள், ஆட்டோ செக் பண்ணிட்டியா? சார், இத பாருங்க. இது எப்படி? சார், ட்ராக்கர் மட்டும் தான் இருக்கு. சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், அவனுங்க இந்த ட்ராக்கரை கண்டுபிடிச்சிட்டானுங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இந்த ஆட்டோல தூக்கி போட்டுருக்கானுங்க சார். பெரிய திருடனா இருக்காங்க சார். அவரையும் விடல, படத்தையும் அடிச்சிட்டாங்க சார்.
சார் வீட்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் இப்போ என்ன பதில் சொல்றது? இப்போ கால் அட்டன் பண்ணாதீங்க சார், நான் சொல்றேன்.